வார்த்தைகள் பலிக்கும் என்று சொல்லி இந்த காலையிலே அவரை போற்றி துதிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் உண்டொலிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் உண்டொலிக்கும். தராதிருந்தார் நான் என்றோ
சில சம்பவங்களை சுருக்கமாக நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த ஆராதனையை நாங்கள் முடிக்கப் போகிறோம். இந்த ஆமோஸ் புத்தகத்தை வாசிப்பீங்கன்னா முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்பாங்க. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரேமியாவின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலர் குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். இங்கே நாங்கள் பார்க்குறோம். இவன் காலம் நல்ல ஒரு ஆசிரியக்கப்பட்ட ஒரு காலமாய் காணப்பட்டது. காரணம் நாட்களிலே நாம் இங்கே சொல்லப்படுகிறது, உசியாங்கிற ஒரு ராஜா அந்த யூதா தேசத்தை ஆளுகை செய்கிறான். வாசிங்களே மகன். கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. சரியா? அப்போ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே அவர்கள் தற்போக்கிலே அவங்க போய்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்ப்பீர்களானால் இந்த உசியா ராஜா மரித்த பிறகுதான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்வார்? தேவனை நோக்கி பார்ப்பார். அது வரைக்கும் அவர் உசியா ராஜாவுக்கு கீழே தான் இருந்து தேசத்தின் செழிப்பு, தேசத்தில் இருக்கிற நன்மைகள்னால அவங்க என்ன செய்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆகவே அந்த நாட்களிலே பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதே நேரம் சிறிய தீர்க்கதரிசியாகிய ஆமோஸுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பிள்ளைகள் காரணம் எனக்கே பேச முடியாமல் இருக்குது. சின்ன பிள்ளைகளை பேச விடாதீங்க. ஆகவே அப்போ அந்த காலத்தில் தான் ஆமோஸ் எழும்புகிறான். சரியா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூத ஜனங்களை குறித்து எச்சரிக்கிற காரியத்தை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு பகுதியில் கிட்டத்தட்ட 5 முறை ஒரே காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அப்போ முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. அதுபோல 8வது வசனத்திலையும் சொல்லுகிறது, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் என்று. ஆமே. 9வது வசனத்திலையும் சொல்லுகிறது, ஆகிலும் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. 10வது வசனத்தின் கடைசி பகுதியில், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார். 11வது வசனத்தின் கடைசி பகுதியிலும், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று எத்தனை முறை சொல்றாரு? ஒரு அதிகாரத்தில் 5 முறைக்கு மேலாக ஆண்டவர் சொல்லுகிறான். இந்த ஜனங்களை எச்சரிக்கிறார். அது அந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஆண்டவரை எச்சரிக்கிறார். அந்த சொல்லுகிறார். 7ஆம் வசனம் இருந்து, அதுவும் இல்லாமல் அடுப்பு காலம் வர நீங்கள் இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்யாதிருக்கவும் பண்ணினேன்னு. ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போய் இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த கால வேளையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய எச்சரிப்பு விதமாக இருக்கும். இயற்கையோடு கூட ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுகிறவராக இருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உசியா ராஜாவே சார்ந்து இருக்கிறார்கள். அப்போ அவன் காலத்தில் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே அவன் என்ன செய்கிறான்? அந்த ராஜாவுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த ஆசீர்வாதத்துடைய வழி என்ன என்பதை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தான் என்ன செய்தார்? யூத ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஆமாம் இல்லையா? அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுதே அவர்கள் அந்த தேசத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த தேசத்தை பல்கி பெருகத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் 400 வருஷத்துக்கு மேலாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாகவும் மிகவும் சங்கடப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? 40 வருஷங்கள் அவங்க பிரயாணத்திலையும் ஆண்டவர் செய்கிறார், அவர்களை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆமாவே இல்லை? அவங்க அந்த வனாந்திரத்தின் பாதையிலும் கூட அவர்கள் என்ன செய்யப்படவில்லை? குறைவை காணவில்லை. ஆமாவே இல்லையா? அவர்கள் எப்படி இருந்தாங்க? வேளா வேலைக்கு சாப்பாடு, வேளா வேலைக்கு என்னது உடைகள், அதெல்லாம் அந்த உபாகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அவர்களுடைய உடைகள் கூட என்ன ஆகவில்லை, பழமையாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கால்கள் வீங்கவில்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாமே எப்படி ஆண்டவர் நம்மளை எல்லா நிலையிலும் எப்படி வச்சிருக்கிறாரு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறார். ஆமாவில் வனாந்திரத்தில் போகிற நேரம், அந்த வனாந்திரம் சொன்னால் வனாந்திரம் அல்ல, அவங்க போகிற வழி வந்து கடினமான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. சரியா, எல்லாம் செழிப்பெல்லாம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவர்கள் அங்கே நிரந்தரமாய் அங்கே தங்கி இருக்க வேண்டும் என்று இல்லாதபடி அந்த இடங்களிலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருப்பார்கள். அதற்கு பிறகு மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அதுக்கு மேலே கிளம்புகிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போவார்கள். அப்படி புறப்பட்டு போகிற பொழுது அவர்களுக்கு அங்கங்கே சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். தண்ணீர் இல்லாமல் போயிடும். அப்புறம் என்னது, அவங்க மன விருப்பத்தின்படி சாப்பாடு இல்லாமல் போயிடும். அப்போ எல்லா நேரங்களும் அவங்க என்ன செய்வாங்க, மோசே இடத்துல வந்து சொல்லுவார்கள். அப்போ மோசே என்ன செய்வார், அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி இப்படி அந்த 40 வருஷ காலங்கள் அவங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு காலமாக, அவருடைய இருதயம் அந்தளவுக்கு கடினப்பட்டிருந்தது. இந்த காலை வேளையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற காரியம் நமக்கு நடக்கலைன்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கும். நம்ம இல்லையா, அவர்களுக்கு தெரியணும் ஆண்டவர் இத்தனை 10 விதமான வாதைகளையும் 10 விதமான அற்புதங்களையும் செய்து அந்த ஜனங்களை நான் தான் தேவன் என்பதை உறுதிப்படுத்தி அப்படி கொண்டு வந்த பொழுதும் சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அம்மாவிலியா, நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்கே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனை மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்வார், அந்த ஜனங்களை மோசே கூடாக வழி நடத்தி கொண்டே வருவார். அதுபோல் இப்போ இந்த ஜனங்கள் தேசத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விஸ்தரமான ஒரு தேசம். அவர்கள் வருகிற பொழுது அங்கே அவர்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தால் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறான், அந்த முன் நிலைமையை வாக்கில் நம்முடைய நாமே பின்னிலைமையை என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வருகிற ஆசீர்வாதம் நிரந்தரம் அல்ல, உங்களை ஆசீர்வதித்தவர் தான் நிரந்தரமானவர். அப்போ அந்த ஆசீர்வதித்தவரை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போகக்கூடாது. அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்கு பின்பதாகவே போகிறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு பலவிதமான எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம், பல இடங்களிலே ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறார். சரியாம 8வது வசனம் வாசிக்க மகள். 8 வசிங்க. 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்து தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. பாருங்க அப்போ என்ன நடக்குது, அவன் போறீங்க, ஆனால் என்ன இல்லை, அங்கே உங்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை காண முடியவில்லை. ஆமாவே இல்லையா? அப்போ அந்த ராஜாவுடைய காலத்தில் எப்படி இருந்தீங்க, அப்போ செல்வ செழிப்பாக இருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சிட்டீங்க, அந்த செல்வ செழிப்பாக இருக்கிறபடினாலே என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவரை விட்டு தூர போயிட்டாங்க. சரியா? அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதே நேரம் சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அற்புதங்களையும் செய்கிறார். அதே வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறார், சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக என்ன வகையிலே நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே வாசிங்க. 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்து தாகம் தீர்த்து கொள்ளவில்லை, முடியவில்லை. காரணம் என்னது, அடுத்து என்ன சொல்லுது, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். அப்போ என்ன செய்யறாங்க, ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சாங்க, தூரமாக இருக்கிறாங்க, தேட முடியவில்லை. இன்னைக்கு சங்கீத பகுதியை வாசித்தது போல அவர்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கிறது, மிக கடினமாக இருக்குது. 9வது வசனம் வாசிங்க. கற்காயினாலோ விஷப்பணியினாலோ உங்களை தண்டித்தே உங்கள் சோலைகளிலோ திராட்சை தோட்டங்களிலோ அத்தி மரங்களிலோ ஒலிவ மரங்களிலோ மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலோ என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று. பிரச்சனைகள் நடக்கிற நேரம் என்ன செய்யறாங்க,
தேவனை தேட மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வருகிற பொழுது அவங்க என்ன செய்றாங்க? மனுஷனை நாடுகிறாங்க. அதுதான் அங்கே உள்ள காரியம். தன்னிச்சையாக செயல்படுறாங்களே ஒழிய இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன், இவர் எப்படி நம்முடைய மூதாதையர்களை கொண்டு வந்தார்கள், இந்த தேசத்தை நாங்கள் எவ்வளவு செழிப்பாக இருந்தோமே, அம்மா அந்த தேவனை மறந்துட்டோமேங்கிற ஒரு எண்ணம் கூட அவருடைய இருதயத்தில் வராதபடிக்கு அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? கடினமாய் காணப்படுகிறது. இந்த கால வேளையிலும் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறது நல்லது தான். ஆனால் ஆசீர்வாதத்தின் அடிப்படையான காரியத்தை விட்டு நாங்கள் விலகி போயிடக்கூடாதா? எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள்ளே அனுப்பினேன். அப்ப சொல்லுகிறார். அப்போ சரி, பிரச்சனை வர்ற நேரம் டக்குன்னு யோசிங்க, ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்தது, ஏன் இந்த பிரச்சனைக்குள்ளாக நான் மூழ்கி இருக்கிறேன் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமாம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆமாம் இல்லையா? ஆனால் இவர்கள் என்ன செய்யவில்லை? மனம் திரும்பவே இல்லை. இவர்கள் அப்படியே அந்த போக்கிலே போய்கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் வாள்களை பட்டயத்தாலே கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலே ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கடுமையான சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த ஜனங்களை எந்த அளவுக்கு கர்த்தர் தாமே யூத ஜனங்கள் மேல் பிரியமா இருந்தாரோ அதற்கு நாமே எதிராக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அளவுக்கு இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவரை விட்டு தூர போயிட்டாங்க. ஆமாம் இல்லையா? அந்த கால வேளையிலும் நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை வாசிக்கிற பொழுது நம்ம இந்த நேரத்தில் நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு தத்தங்கள், ஆமாம் இல்லையா? நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் இல்லை பாருங்க, ஒரு பெரிய வசனம் ஒன்று இருக்கும். 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கமாக. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு எச்சரிக்கிறார். நீங்கள் இருக்கிறீங்க, நல்லது, எல்லாமே சரி. ஆனால் இப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள பரஸ்பரமான உறவு என்னாயிட்டு கொஞ்சம் விரிசலாக இருக்கிறது. வேலை வாய்ப்பு, பண வசதி, அப்போ அதனால நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை நம்ம என்ன செஞ்சிடுறோம்? அப்படியே விட்டுடுறோம். நம்ம வேலை ஞாயிற்றுக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருக்கு, அப்போ அது நமக்கு பெருசாக இருக்குது. பண்ணிட்டு கூட நம்ம யார் சான்ஸே ஏசுனேன். நீங்களாம் அந்த குழுவில் வந்து சேர்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கணுமோ ஜெபிக்காமல் இருக்க அது 2வது விஷயம். ஆனால் நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க, நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? அப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறவங்கலாம் இருக்கிறீங்க. அப்போ அப்படி இருந்தும் கூட நீங்கள் அந்த நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து அந்த 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் பிற்காலத்தில் உங்களுக்கு தருவார். அதை குறித்து அதை நீங்கள் எதுவுமே சந்தேகப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அந்த நேரம் மிக முக்கியமான. வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த வகையிலும் கூட நீங்கள் ஆண்டவரை தேடுறது ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய பிரியமாக. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு காலையில் சொன்னது போல் இந்த இடத்துல செய்கிற எந்த காரியமும் என்னால் நியமிக்கப்பட்டது அல்ல. இது தேவனால் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிறிய ஊழியமாக இருக்கலாம், கொஞ்சம் பேராக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு உகந்த காரியத்தை நீங்கள் இரவு பகல் வந்து செய்கிறீர்கள், பட்டெடுத்து செய்கிறீங்க. இன்னும் நீங்கள் செய்யணும், இது போதாதுங்க. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் இப்போ இந்த இதில் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஏதாச்சும் ஒரு டைம் எடுத்துக்கொள்ளலாம். 4 வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை வர வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நேரம் கிடைத்து வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும்? அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கி ஒரு நாள் சரி நம்ம என்ன செஞ்சிடலாம்? சும்மா தானே இருக்கிறோம், 1 மணி நேரம் தானே, நம்ம என்ன செய்யலாம்? அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுபோல் இந்த ஜனங்கள் அவங்களுக்கு மேன்மை உண்டாயிட்டு, சரி இப்போ நாங்கள் நல்ல செட்டில் ஆகிட்டோம், அதனால நாங்கள் ஏதாவது போகலாம், அதுதான் காணிக்க கொடுக்குறது தானே, சௌபாகம் கொடுக்குறது தானே, மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் போதுங்க. அப்படி ஒரு கிறிஸ்தவர்களாக மாறிடுவாங்க. மாதத்துக்கு ஒரு முறை வருகிற கிறிஸ்தவர்கள், திருவிழந்துக்கு வருகிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துமஸுக்கு வருகிற கிறிஸ்தவர்கள், புது வருஷத்துக்கு வருகிற கிறிஸ்தவர்கள், அப்படி அந்த மாதிரிக்கு இந்த ஜனங்கள். அப்போ தேவன் அதுக்கு அவருக்கு எப்படி இருக்காது பாருங்க சொல்றார். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்ப மாட்டேங்கிறீங்களேங்கிறாரு.
ஆண்டவருக்கு முடியாத திரும்ப வைக்கிறதுக்கு. ஆனால் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் தான் ஆண்டவரிடத்தில் வரணுமே துறைய. அவர் என்ன செய்தார்? உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா இல்லையா? நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நீங்கள் முகத்தை காட்டி முதுகை காட்டி கொண்டிருந்தால் அதனுடைய பிரதிபலன் மிக கடுமையாக இருக்கும். வாசிங்க 11. சோதோம் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோம் குமாராவை கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போட்டேன் சொல்லுகிறார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஆண்டவர் செய்தார், ஏற்படுத்தினாரா? நீங்கள் அக்கினியினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். அதுல நீங்க எப்படி இருந்தீங்க? காப்பாற்றப்பட்டீர்கள். ஆமாம் இல்லையா? ஆனாலும் யார் எங்களை காப்பாற்றினது, யார் இந்த சூழ்நிலை எனக்கு விடுதலை கொடுத்ததுங்கிறது நீங்க என்ன செஞ்சீங்க? மறந்துட்டீங்க, அறியாம போயிட்டீங்கன்னு சொல்றாரு. ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறதுபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்றாங்க. இந்த கால வேளையிலே நீங்களும் நானும் இவ்வளோ நன்மை செய்த ஆண்டவரிடத்திலே ஆமை விட்டு நாங்கள் விலகாதபடி என்ன செய்யணுமா? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். அப்போ அவரை நாங்கள் என்ன செய்ய வேணும்? இன்னும் நாங்கள் என்ன செய்யப்படவில்லை? ஆயத்தப்படவில்லை. சபைக்கு வர்றோம் உண்மைதான், ஆனால் ஆயத்தப்பட்ட என்ன செய்வோம்? சந்திக்க ஆயத்தப்பட்ட எப்படி ஆயத்தப்படுவோம்? ஆயத்தப்படுறோம், சரி, சபைக்கு வர்றது ஓகே. அவரை சந்திக்க ஆயத்தப்படனா எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இப்போ ட்ரெயினுக்கு போகிறீங்க, சரியா? இப்போ திருநெல்வேலி ட்ரெயின் 8:33 நைட், சரியா? அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? 8:34 போவீங்களா? எத்தனை மணிக்கு போவீங்க? ஏன் அந்த ட்ரெயினை நீங்கள் என்ன செய்யணும்? அதை பிடிக்கணும். அப்போ அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்களை ஆயத்தப்படுத்தி இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 4 மணிக்கு கிளம்பி, ஆமாம் இல்லையா? ஆயத்தப்பட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்போ தான் பல பிரச்சனைகள் வரும். ஆமாம், எல்லாம் சோல்வ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? உங்களோட நோக்கமெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த ட்ரெயின் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே போய் எங்கே எக்மோர்லையா சென்டர்லையா? எக்மோரா? எக்மோரில் இறங்கி அதுக்கு பிறகு ஓடணும். நம்மளோட பெட்டி கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. மூச்சு வாங்கிட்டு பேக்கை இழுத்துட்டு ஓடி அப்போ அங்கே டிங் டாங் அப்படின்னு சத்தம் கேட்கும். பயணிகளின் கவனத்துக்கு இன்னொரு வார்த்தை வரும். இன்னும் சொற்ப நேரத்தில் ட்ரெயின் என்ன செய்ய போகுது, புறப்பட போகிறது அப்படின்லாம் சத்தம் கேட்குற நேரம் நீங்கள் பெண்ணுக்கு பார்த்துக்கிட்டு தண்ணி போத்தலை வாங்கிக்கிட்டு ஓடி ட்ரெயினுக்கு அடியில் விழுந்து, புரியுதா? ஏன்னா அந்த பயணம் நமக்கு சுமூகமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஆயத்தமாய் நம்ம என்ன செய்துடுறோம், போகிறோம். ஆமாவில்லை? அப்போ தேவனை நம்ம சந்திக்கிறோன்னா எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதிகாலையில் சபைக்கு வருகிறது விஷயத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஒரு பெரிய ஒரு அதிகாரியை சந்திக்க வரதா இருந்தால் அதிகாரி வந்ததுக்கு பிறகு வருவீங்களா, இல்லாட்டி என்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள்? அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாலே என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். சீட்டில் உட்காந்து இருக்கணும். நம்மளை கூப்பிட்ற நேரம் நம்ம போகணும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், என்ன செய்வோம்? போயிட்டு என்ன செய்வோம்? சீட்டில் உட்காந்து ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கதவு திறக்க நேரம்லாம் பார்ப்போம். பியோன்னு வருவான், அப்புறம் அவன் வருவான், இவன் வருவான், எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு பார்த்தா ஒரு கோட்டெலாம் போட்டு டையெல்லாம் கட்டி ஒருத்தர் புருஷன் அப்படி இந்த கேட்டு போட்டு அதுக்கு அப்படியே போயிடுவார். ஆமாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். ஆமாம் இல்லையா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது. இத்தனை வருஷம் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலைக்கு எனக்கு கடந்த நாட்களில் ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தார். அதன்படியாக என் மகள் மேமலதாவுக்கு ஆண்டவர் ஒரு படிப்பை கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கேன். அப்போ கடவுளை தேடி வர்ற நேரத்தில் ஏதோ எதர்ச்சையாக அவர்கள் வருகிறார்கள். அப்போ நான் சொன்னேன் சுமதிக்கு, நீ ஒயிட் சாரி கட்டியிருந்தனால அவங்க உன்னோட வந்துட்டாங்க. நீ கலர் சாரி கட்டிட்டு வந்திருந்தா அவங்க உனக்கு எங்கே போகிறோன்னு தெரிஞ்சிருக்காது. அன்றைக்கு நான் அவள் ஒயிட் சாரி கட்டிட்டு அவங்களையும் ஒயிட் சாரியோட கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு
ஆண்டவர் போன ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தார். கம்பர்மேஷன் லெட்டர். உனக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ வருகிற பொழுது நீ வேலை இல்லாதவளா, துக்கத்தோடு துயரத்தோடு அல்ல, நீ என்ன இந்த இடத்துல அவன் இன்னைக்கு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. என்ன சிஸ்டர் சாட்சி சொல்லணுங்கிற ஒரு உட்காருங்க சாட்சி சொல்லணுங்கிற அந்த உத்வேகம் புரியுதா? அப்போ தேவனை என்ன செய்ய வேண்டும்? சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க மகள். அவர் எப்படிப்பட்டவரா? பர்வதங்களை உருவாக்கினவனா, சிருஷ்டித்தவர். காற்று இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வாயில புகை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனுடைய நினைவுகள் அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரோ அவர் தான் வெளிப்படுத்துவார். நம்முடைய நினைவுகள் கண்ட மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆமாம் இல்லையா? மனுஷனுடைய நினைவுகள் விதவிதமாய் போய்கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய? நிறுத்து, இதுதான் செய்யணும், இதை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, வேற வழிக்கு போகாத. நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரோ பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சொல்றாரு. இந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், நீங்க நினைக்கிற மாதிரி உசியா ராஜாவை போடல. அவருடைய காலங்கள் அவன் 40 வருஷம்னா 40 வருஷம் தான். அதுக்கு மேலே அவன் ஆளுகையும் செய்ய முடியாது. அப்படியே இருந்தாலும் வயதானால் மரணம் இருக்கிறது. ஆனால் நம்ம உண்டாக்குன ஆண்டவருக்கு என்ன இல்லை? அவருக்கு ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு ஒன்றுமே முடிவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 4 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த காலை வேளையில் அதையும் இதையும் தேடி போய் இறுகி போய் கிடக்குறீங்களே, ஆண்டவர் சொல்றாரு, அன்பான பிள்ளைகளே, என்னை தேடுங்கன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப அவரை முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள்ல நீங்க என்ன செய்யணும்? லிஸ்ட் பண்ணணும். ஆமாவே இல்லையா? இப்போ உங்க வயதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்க என்ன செய்யணும்? அப்ளிகேஷன்ல என்ன செய்ய வேண்டும்? ஃபில் பண்ணி வைக்கணும். ஆமாவே இல்லையா? ஆமாவே சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ என்ன தேவையோ அப்போ அதை என்ன செய்வார்? அதை எக்ரி பண்ணுவார். ஆனால் என்ன செய்வார்? அது ஏற்ற காலத்தை தான் என்ன செய்வார்? ஆனால் அது உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? அது நினைவு கூறப்படும். அதனால அது தாவீதுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவர் இரவிலே வருகிற பொழுது அது என்ன கேட்டார்? ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர் ஆண்டவர்? அப்போ கொஞ்சம் நல்ல மூட்டில் ஆண்டவர் இருந்திருக்கிறார். ஆமாம் இல்லை? அதெல்லாம் பார்க்கணும். ஜெபிக்கிற நேரம், துதிக்கிற நேரம் நமக்கு சில நேரங்கள் நம்மளாலே நம்முடைய ஆவியிலே ஒரு களி கூறுதல் வருகிற பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஆயிடணும்? சின்ன பிள்ளையாய் மாறிடணும். ஆமாம் இல்லையா? அந்த சின்ன பிள்ளை கேட்குமேம்மா, எனக்கு என்ன தருவீங்கம்மா அப்படின்னு அம்மா என்ன சொல்லுவாங்க? நீ வா, உனக்கு சாக்லேட் வாங்கி தருவீங்களா? அந்த மாதிரிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக ஆண்டவர்கிட்ட போய் சாக்லேட் கேட்கக்கூடாது. சரியா? நம்முடைய அந்த என்னது, அதுதான் ஆவியானவர். அதுதான் சொல்றார், ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் தேவனோடு பேசணும். எப்படி பேசுவார்? ஒரு நல்ல ரெண்டு பேர் நீங்கள் போறீங்க, ஒருத்தரோடு போறீங்க, ஒரு பெரிய அதிகாரம், ஒரு 2 பேரும் பெரிய அதிகாரிகள் தான். ஆமே, நீங்கள் அவங்களோட போறீங்க, உங்களை ஒரு அதிகாரி கூப்பிட்டு போகிறவா உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு, அப்போ கூட்டிகிட்டு போகிறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த அதிகாரியோட பேசுகிற நேரம் என்னமா சொல்லுங்க. எனக்கு குளித்தோண்டி உட்காந்துருவாங்க. ஃப்ரெண்டு போல ஃப்ரெண்டு தானே. எப்படி குரு எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்லையா? அப்படியா? சரி. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இவர் தருண், இவர் எம்பிபிஎஸ் டாக்டர், இவரை தான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல. ஓகே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? அது அந்த சொன்னதுக்கு பிறகு தான் தருணுக்கு என்ன உண்டாகும்? அவனுக்கு சந்தோஷம் வரும். உண்மைதான், அவர் சொன்னது சரிதான். அப்போ அவங்க 2 பேரும் எப்படி சிநேகமாக பேசுவாங்க. அந்த நேரம் அந்த குரு அந்த இடத்துல என்ன இருக்கணும்? அங்கே கவனமாக இருக்கும். ஆமாவும் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் சொல்லுகிறார், வம்சத்தாரே சொல்கிறாரு, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறார் என்னவென்றால், என்னை ப்ளீஸ், உங்களுக்கு என்னது, உங்களுக்குரியதை நான் வச்சிருக்கிறேன் பிள்ளைகளா. நீங்கள் என்ன செய்றீங்க? என்னை தேட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மூச்சு வாங்கிக்கிட்டு அதை இதை செய்கிறீங்க. அது எல்லாமே ஃபெயிலியராகவே போகுது. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்கிட்ட வாங்க,
என்னோட வந்து விசாரிங்க, என்னோட பேச வாங்க, உங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலை சேராதேயுங்கள், பேர்சபாவுக்கு போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்க சொல்ற. நீங்க அங்கங்க போகாதீங்க, உங்க மன விருப்பத்தின்படியாக போகாதீங்க. அது நல்ல இடங்கள் தான். ஆமென். ஆனாலும் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்தி புகட்டுகிறான். ஒரு இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? அது உங்களுக்கு உகந்தது அல்லாத ஒரு இடமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போக பிரயாசப்படுவீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூ போயிட்டு வேலைக்கு போனால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? மகள்லாம் நீ என்ன வேலைக்கு போனால் என்ன நினைப்பேன் சொல்லு. இங்கே சர்சல் நகர் பக்கத்துலேயே ஒரு ஐடி கம்பெனி எனக்காக திறந்து அங்கே வேலை கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை உயர்ந்த இடத்துலையும் உன்னதமான இடத்துலையும் வைக்கிறதுக்கு அவர் ஒரு இடத்துல என்ன செய்வார்? அந்த ஆயத்தை. அப்போ நீங்கள் அங்கே போக தான் ட்ரை பண்ணணும். சரியா? எனக்கு அங்கே சம்பளம் கிடைக்குது, இங்கே சம்பளம் கிடைக்குது, அங்கே அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் எங்கே என்னை அனுப்புகிறாரோ அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கேன், எனக்கு அங்கே எல்லாம் ஆயத்தை பண்ணியிருக்கோம். ஆமாம், இல்லை தூரம் தான். ஆமே, கடினமான ஒரு இடம் தான், அறிமுகம் இல்லாதவர்கள் தான். அங்கே தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு சேஞ்சஸ் தெரியுமா? இப்போ நம்ம இந்த ஊருக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? கடைசி வரைக்கும் எப்படி இருப்பீங்க? அப்படியே தான் இருப்பீங்க. இந்த ஊர் பழக்கத்திலே தான் இருப்பீங்க. அதே மாதிரி நட உட எதுவுமே மாறாது. அந்த வேக்கை போட்டுக்கிட்டு கடைசி வயசான வரைக்கும் அப்படியே தான் நடப்பீங்க. ஆமாம் இல்லையா? நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சேஞ்ச். அப்போ நீங்கள் வேறு இடங்களுக்கு போகிறீங்க, ஒரு கேரளாவுக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ஒரு சேஞ்ச், ஒரு வித்தியாசமான வரும் பழக்க வழக்கங்கள் அப்படி உருவாகலாம். அப்படியே நம்ம தேடணுமே தவிர உறவுகள், சொந்தக்காரவங்க, அங்கே போனால் எங்கள் சித்திமா இருக்குது, அங்கே போனால் எங்கள் பெரியப்பா இருக்குது, அங்கே போனால் எங்கள் மாமி இருக்குன்னு சொல்லி அங்கேயே சுற்றிக்கிருக்காங்க தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பெத்தேலை தேடாதீங்க, கில்காலுக்கு சேராதீங்க, போகாத, தேடாத, சேராது. சேரக்கூடாதவங்கள சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீ கழுத மாதிரி என்ன சொல்லுவாங்க? கட்டெரும்பு. இல்லை கட்டெரும்பு தேய்ச்சி கழுதை ஆகுறது. ஆமாம், எனக்கு கட்டெரும்பு எவ்வளவு ஞானமாக செயல்படும் தெரியுமா? எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஆமாம் இல்லை? ஆனால் கழுதை என்ன ஆகுது? அது அதே மாதிரி தான். அது அப்படியே போயிட்டு என்ன செய்யும்? அப்படியே காற்றை வாங்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அது அந்த காற்று வாங்கினோன்னா அதுக்கு ஒரு பெரிய பெருமை வந்துடும். நம்ம பெரிய ஆள் போல் குதிரை மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செய்யும்? அப்படியே ஓடும். ஆனால் பார்க்குறதுக்கு குதிரை ஓடுறதுக்கும் கழுதை ஓடுறதுக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்? குதிரை ஓடையில் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு குதிரையில் ஏறி உட்காந்து போகிறீங்க, எப்படி இருக்கும்? கம்பீரமா? கழுதையில் ஏறி உட்காந்தா ஆமாவே இல்லையா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் கழுதையாக நினைச்சு அவர் நம்ம மேலே ஏறினால நம்ம குதிரையுடைய வீரியத்தோடு இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். சொல்றார். நீங்க கடவுளை தேடணும்னா நீங்க தேடுறது எல்லாம் உங்களை கொண்டு போய் இறுக்கி கொலைக்களத்துக்கு கொண்டு போய் சொல்றாங்க. எது வாசிக்கணுமா? பாருங்க, கர்த்தரை தேடுங்கள், அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. பெத்தேலில் இருக்கிற ஒருவரோ அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவரை தேட சொல்றார். நீங்க என்ன செய்ய? நியாயத்தை எட்டியாக மாத்திட்டீங்க. அந்த பிரமாண கட்டளைகளை உங்களுக்கு கசப்பா மாத்திட்டீங்க. சபைக்கு வர்ற நேரம் உங்களுக்கு கட்டுப்பாடு வகிற நேரம் அது உங்களுக்கு கசப்பாயிடுது. அது சொல்லலாம், என்ன இப்படியெல்லாம் செய்யணுமா? அதெல்லாம் ஒரு தேவை, அப்படியெல்லாம் வர தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் சொல்றார். நீங்க ஆமீன் என்ன செய்றீங்க? தரித்திரர். அப்போ மற்றவங்களை நம்மளை விட கொஞ்சம் தரக்குறைவாக இருக்கிறவங்கள என்ன செய்கிறாங்களா? மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். வீடு கட்டினீங்க. நீங்க மற்றவங்களை அடிமைப்படுத்தி ஏமாற்றி என்ன செஞ்சிட்டீங்க?
நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் சொத்துக்களையோ உங்களுடைய நிலங்களையோ அபகரிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்க, நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமையை வாங்குறபடினால் உங்களுக்கு ஒருத்தருமே உதவி செய்ய இல்லை அப்படின்னு சொல்றதுனால மற்ற தலை தூக்கி உங்களுக்கு என்ன செய்யறான்? அவங்க தலையை கவிழ்க்க அவன் செய்கிறான். ஆனால் வாசி, நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த உங்கள் சொத்துக்களை ஒருவர் வாங்கி உள்ள பலத்தில் அவங்க சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா ஆண்டவர் விட மாட்டார். ராமேந்திரங்கள காரணம், நீ கர்த்தரை தேட வேண்டும். நீ கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தர் சாமி இந்த அழிவுகளிலிருந்து என்ன செய்வான்? உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. ஆமென். மற்றவர்களுடைய காரியங்களை அபகரித்து மற்றவங்களை ஏமாற்றி அதுல நம்ம சுகம் கண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம திருப்தியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? 6ஆம் வசனத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். ஆமாவே இல்லையா? அதுபோல 5ஆம் வசனம் சொல்கிறது, பெத்தேலை தேடாதீங்க. வேற என்னது? தேடாதீங்க, வேற போகாதீங்க. காரணம் அது உங்களுக்கு என்னவா இருக்குமா? சிறையிருப்பாகவும். ஆமாம், நம்மளுடைய உறவுகள் இவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, எதையும் நமக்கு செய்ய மாட்டாங்க. நீங்க தேட வேண்டியது கர்த்தரை மாத்திரம். அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராகிலும் அழிக்கப்படாத அக்கினியை யோசேப்பின் வீட்டின் பற்றியதை அது பட்சிக்கும் என்று சொல்லுது. 14 வாசித்து நாங்கள் படிக்கலாம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். இந்த கால வேளையில நம்ம தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஆமாவே இல்லையா? நமக்கு ஒருத்தர் தீமை செய்யறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இல்லாட்டி செய்யாமலே விட்டுறணும். புரியுதா? அதனால சொல்ல, நீங்க தீமைக்கு மேலே தீமை செய்தீர்கள், பாவத்துக்கு மேல பாவம் செய்தீர்கள். அதனாலதான் ஆண்டவர் 5 முறை எச்சரிக்கிறார். நீங்கள் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று சொல்லி 5 முறை சொல்லுகிறார். ஒரு அதிகாரத்தில் ஒரு பகுதியில் ஒரு வசனம், ஒரு எச்சரிப்பின் வசனம் அப்படி வர்ற நேரத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆமீன், ஆண்டவன் எந்த அளவுக்கு ஆமீன் நம்ம மேலே அவர் பிரியம் வைத்திருக்கிறார். ஆமாம் இல்லையா? நம்மளை நேசிக்கிறபடினால தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர்? நம்மளை இயற்கையாகவும் அதே நேரம் சில நேரங்களில் அவருடைய வசனத்தினாலும் நம்மளை என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். எப்படி? வார்த்தை மூலம் மாத்திரமல்ல, இயற்கை மூலமாகவே என்ன செய்கிறார்? அப்போ சரி, இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும், மாற வேண்டும் என்று சொல்லி. ஆக 14வது வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்கலாம். நீங்கள் பிழைக்கும் சொல்லுங்க, நாங்கள் பிழைக்கும்படிக்கு நன்மையே தேடுவோம். இனிமே என்ன செய்யக்கூடாது? தீமையை தேடி போகாதீங்க. சரியா? எச்சலை தேடி போகாதீங்க. ஆமாம், கில்காலில் சேராதீங்க. தேவையில்லாதவங்கள சேர்ந்து வியாபாரம் பண்ணுறேன், தேவையில்லாதவங்கள சேர்ந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னா அது உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அது என்ன செய்யாது? சிறுபிள்ளை என்ன சொல்லுவாங்க, சிறுபிள்ளை வியாபாரமாக சிறுபிள்ளை தொழில் என்ன செய்யாது? வீடு வந்து சேராது. அது மாதிரி சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து விழுந்து போய் எழும்பாமல் அப்படியே கிடக்காதீங்க. நீங்கள் பிழைக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், சில ஜனங்களை பார்த்து இன்றைக்கு காலையில் நம்மளை பார்த்து பேசுகிறார். நீங்கள் பிழைக்கணும், நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். அதற்காக 2000 வருஷமா இயேசு என்ன செய்தார்? அவர் தன் ஜீவனை கொடுத்தார். ஆமாவே இல்லையா? உலகத்தை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமியிலே மனுஷன் கையிலே என்ன கொடுக்கிறார்? தன் ஜீவனை கொடுக்கிறார். ஏன்? நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படி. இந்த உலகம் தீமையை கொண்டு வருகிறது. அப்போ இந்த தீமையான வழிகளை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலகி நம்ம நன்மையான வழியிலே ஓடணும். ஆமாவே இல்லையா? அப்போ நம் தீமைகள் எப்பொழுதும் நம்ம பின்தொடர்ந்து வரும் என்பதுதான் எச்சரிக்கை. ஒரு காரியத்தை செய்கிற நேரம் அவரைத்தான் என்ன செய்யணும்? முன்வைக்க வேண்டும். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு முன்பதாக நான் வைக்கிறேன், நான் ஒரு பொழுதும் இந்த உலகத்தில் அசைக்கப்படுவதில்லை. எந்த ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நான் நிலைத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வேன். நான் வாசிக்க மக, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின்
தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். கர்த்தர் யாரோடு இருப்பாரா? அப்ப நன்மை, அப்ப நமக்கு நன்மை செய்கிறதுனால நன்மை செய்கிறவராகிய இயேசு என்ன செய்வார்? நம்மோடு இருப்பார். நம் தீமை செய்வோமானால் அவர் என்ன செய்வார்? நம்மை விட்டு விலகிடுவார். நம்மை விட்டு விலகினோன்னு தீமைக்கு அதிபதியாகிய பிசாசானவர் நம்ம என்ன செய்வான்? மரணத்துக்கு நேராக கொண்டு போவான். ஆமாம் இல்லையா? அதனால இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். 7 மினிட் நாம் ஜெபம் பண்ணுவோம். இங்கே ஓடினோம், அவர்களை தேடினோம், இவர்களை தேடினோம், பல நொண்கள் கிடைக்கவில்லை. உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். உங்களிடத்தில் ஏராளமான மன்னிப்பு உண்டு. உங்களிடத்தில் ஏராளமான மன்னிப்பு உண்டு. காலையிலே மன்னித்து என் சோதனைகளை மாற்றுங்க. என் நெருக்கமான சோதனைகளை, என் கண்ணீர் வேதனையான சோதனைகளை, என்னுடைய ஆவே எல்லாவற்றையும் மாற்றி கொள்ளுங்க. கர்த்தருக்கு வேலையை மாற்றுங்க. மாற்றுகிறார். உங்களை கிட்டி சேருங்க, உங்களை கிட்டி சேருங்க, உங்களை தேடுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அவரை தேடுங்கள். சிங்க குட்டிகள் தாக்கல் பத்திரிகாய் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கைப்படாது. ஒரு நன்மை அந்த காலவேளையிலே சொல்லுங்க. உங்கள் சிறசையை கைகளை வைத்து சொல்லுங்க. ஒரு நன்மை கைப்படாது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கைப்படாது. நான் இருக்க பெருகுவேன், நான் இருக்க பெருகுவேன். எனக்கு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவான். இங்கே இந்த காலங்கள் நெருக்கமான காலமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உலகத்தை சார்ந்திருந்திருக்கலாம். ஆக இன்றைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக நீங்கள் உலகத்தை சார்ந்திருக்கிறபடினாலே அது உங்களுக்கு நிறைவாக இருக்காது. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவரை, எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்தவரை, வனாந்திரத்தில் உங்களை நடத்தி வந்தவரை, கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்தவரை நீங்கள் விடாதபடிக்கு அவரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதியிலே கொண்ட அன்பினாலே நிலைத்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நன்மையை பெறுவதும் உங்களை தொடரும், நன்மையை பெறுவதும் உங்களை தொடரும். உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானம் தங்கும், சந்தோஷம் தங்கும், நிறுவ விலகும். குருவுக்கு அதிபதியாக சத்துருவை இயேசுவின் நாமத்தினாலே நான் கருதி அப்புறப்படுத்துகிறேன். இருளுக்கு இடமில்லை. இருளான சிந்தைகள், தவறான சிந்தைகள், தவறான நோக்கங்கள் இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் நீங்கள் கேட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ கேட்ட வார்த்தையின்படி ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தில் பணிவிடையாய் கொடுத்தாரோ, செய்தியை கொடுத்தாரோ, அதை தியானித்து அதன் பொறி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பெருக செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் கர்த்தர் உங்களை பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். கரங்களை நல்ல அகலமாக விரித்து அந்தவே என்ன சொல்லாமல் வலது புறம் இடது புறம் இணைக்கொண்டு பெருகத்தக்கதாக உலகத்துக்கு வரலையும் நிரப்பும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர்களை நிரப்புவார்.